கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. பூமி எங்கிருந்து வந்தது என்ற வினாவிற்கு விடை கண்டுபிடிக்க விரும்பிய ஒரு குழுவினரை பற்றிய கதை ஒன்று உண்டு. அவர்கள் பல துறைகளிலும் ஆராய்ச்சிகள் செய்து ஏராளமான தகவல்களை சேகரித்து மாபெரும் கம்ப்யூட்டர் ஒன்றில் அவற்றை செலுத்தினார்கள். எல்லா தகவல்களையும் அந்த இயந்திரத்தில் செலுத்தி முடித்த பின்பு விடை தரும் பொத்தானை அழுத்திவிட்டு விடைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். விளக்குகள் ஒளிர்ந்தன, மணிகள் அடித்தன, பஸ்ஸர்கள் ஒலித்தன. இறுதியில் அச்சிடப்பட்ட விடையும் வந்தது. அதில் ஆதியாகமம் 1:1 பார்க்கவும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்பதாகும். அண்ட சராசரத்தின் தொடக்கத்தை படைத்த தேவனையே தங்கள் வாழ்விலிருந்து புறக்கணித்து விட்டு தங்களது அபிப்பிராயங்கள், யூகங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பலரது கோட்பாடுகளை காட்டிலும் வேதாகமம் தெளிவான அறிவு குகந்த உண்மையை கூறுகிறது. நம்முடைய தேவன் தாம் சிருஷ்டித்தவர்களை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு மிகப்பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டுள்ளார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒரு நாள் ஜான் வெஸ்லி ஒரு பிரசங்கம் செய்ய சென்று கொண்டிருந்தார். வழியில் அவர் சென்ற வண்டி சேற்றில் சிக்கிக் கொண்டது. ஜான் வெஸ்லி செய்வதறியாது திகைத்தார். அங்கே நின்றவர்களில் சிலர் அவர் வண்டியை நகர்த்த முயன்றனர். அப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் அவ்வழியாக வந்தார். வெஸ்லி அவரிடம் பேசியபோது அவர் மிகுந்த வறுமையில் இருப்பதை அறிந்தார். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளது என்றார். உடனே ஜான் வெஸ்லி அந்த மனிதருக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு தம்முடன் வந்தவர்களை பார்த்து, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இந்த மனிதனுக்கு உதவி செய்யும் பொருட்டே வண்டியை சேற்றில் நிற்கும்படி செய்தார். தம்மை தேடுகிற பிள்ளைகளை எவ்விதத்திலும் கைவிடாமல் அவர்களை வழிநடத்துவார். இயேசு நமது தேவைகளை நிறைவேற்றி பாவங்களில் இருந்து மீட்டு பரிசுத்தராய் வாழ நம்மை அழைக்கிறார். சிருஷ்டியை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டிகரை தொழுது சேவிப்போம். ஜெபம் செய்வோம். ஏசப்பா, நீங்கள் மெய்யான ஒரே தெய்வமாகிய கர்த்தர். உங்களை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.